டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அந்த பாயில் நல்லா வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்றைக்கி என்ன செய்யப்படுறோம் பார்த்தீங்கன்னா, இடியாப்பம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இடியாப்பத்துக்கு தேவையானது வந்து ஃபஸ்ட்டு பச்சரிசி மாவு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கணும். நான் கடையில் கொடுத்து அரைச்சிருக்கேன். நீங்கள் கடையில் உள்ள மாவு கூட வாங்கிக்கலாம். அப்புறமே கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக உப்பு. ஃபஸ்ட்டு இந்த பச்சரிசி மாவை வந்து ஸ்டவ்வில் வச்சு வறுத்துடலாம். லைட்டாக வறுக்கணும். ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் எடுத்து வச்சுருக்க மாவு நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. சும்மா 1 நிமிஷம் அந்த மாதிரி தான் வறுக்கணும். ரொம்ப வறுத்திங்கன்னா ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். செய்யும் போது வெள்ளையாக கிடைக்காது. அந்த மாவில் சூடு ஏற வரைக்கும் வறுத்தா போதும். அவ்வளோதான், போதும். லைட்டாக வறுப்படவும் கொஞ்சம் ஸ்மெல் வரும், நல்லா மாவு ஸ்மெல். அந்த அளவுக்கு லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். இந்த ஸ்டேஜ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த மாவு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஒரு ஜல்லி எடுத்து அதில் இருக்க கட்டியெல்லாம் வெளியே எடுத்துடலாம். அதுக்காக தான் ஜலிக்கிறது. பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஜலிச்சு எடுத்துட்டேன். நைஸாக இருக்குது பாருங்கள், இந்த கட்டியெல்லாம் எதுவுமே இல்லாமல். இப்போ வந்து இதில் தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து ஊற்றி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு கொதித்து ஆவி வருதுன்னு. இந்த அளவுக்கு கொதிக்கிற தண்ணியை தான் எடுத்துக்கணும். ரொம்ப லைட் சூடாலாம் எடுத்துக்காதீங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியை எடுத்துக்கோங்க. இப்படி ஆவி நல்லா கொதிக்கணும், சலசலன்னு. அந்தளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி எடுத்து மாவில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைங்க. இப்போ மாவு பிசையும் போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் இதை வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய். அப்போ தான் புளியும் போது சாஃப்டாக புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் அந்த எண்ணெய் சேர்த்துக்கிறது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, சூடான இந்த கொதிக்கிற தண்ணி இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கை வச்சு பசையாதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். ஒரு கரண்டி இல்லை ஸ்பூன் எதாவது வச்சு காருங்க. நல்லா இதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும். சுற்றி எல்லா இடத்துலையும் பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. எப்படி இட்லி பாத்திரம் வச்சு அவிக்கலான்னு பார்க்கலாம். நான் இப்போ இட்லி பாத்திரம் எடுத்துருக்கேன். இந்தளவு கடையில் இவ்வளோ தண்ணி ஊற்றினா போதும். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். அந்தளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதை வந்து இப்போ ஸ்டவ்வில் வைக்க போகிறேன். வச்சு கொதிக்கட்டும் தண்ணி. கொதித்த உடனே நம்ம மாவு புழிஞ்சு வச்சிடலாம். இதான் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து துணி போட முடியாது, அதனால் நான் வந்து மேலே லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அவிக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு துணி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் துணி பூ கூட போட்டுக்கலாம். இப்போ எப்படி புழிஞ்சு வைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். நான் இந்த மாதிரி அச்சு தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த சின்னோண்டு ஹோல் போட்டது இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அச்சு. நான் இது மாதிரி தான் எடுத்துருக்கேன் இடியாப்பம் புளியறதுக்கு. உங்களுக்கு எது மாதிரி உங்கள் வீட்டில் என்ன இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இருக்கிறதே சின்ன ஹோலாக எடுத்துக்கோங்க, அப்போ இடியாப்பம் மெலிசாக வரும். இது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே இருக்கும், இது ப்ரெஸ் பண்ணுற டைப்பு. இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். உங்களுக்கு எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க. அச்சுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக எண்ணெய் எடுத்து தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இடியாப்பம் புளியும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். அதுதான் இதில் எண்ணெய் தேய்ச்சாச்சு. இதுக்கப்புறம் மாவு வைக்கும். இந்த மாதிரி மாவை நீட்டாக உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சுட்டு இதுக்குள்ளே போடுங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
இது இப்படி அமைப்பிங்கன்னா ஃபுல்லாக மேலே போய்ட்டு இந்த கம்பி மேலே வந்துடும். அதுக்கப்புறம் இதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இட்லி தட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளதை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. நான் ஏற்கனவே எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் லைட்டாக. அடுத்த தட்டு வச்சுக்கோங்க. அதுலேருந்து அப்படியே புளிங்க. உங்களுக்கு புளியும் போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா தட்டையும் புளிஞ்சிக்கலாம். நம்ம மாவு வறுத்து போட்டதுனாலையும் தான், கொதிக்கிற வெந்நீர் போட்டதுனால தான் வந்து இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம வந்து மாவு அரைச்சி வறுத்து போட்டதுனாலையும் தான் வெந்நீர் கொதிக்க கொதிக்க ஊற்றினா தான் இவ்வளோ சாஃப்டாக புளிய முடியுது. அதனால் வெந்நீர் மட்டும் நல்லா சூடாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லா இடியாப்பமும் புளிஞ்சு வச்சாச்சு. இதை வந்து இப்போ இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன். சிம்மில் வந்து ஒரு வேகமாக ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கோங்க. சிம்மில் ஒரு 4 நிமிஷம் வச்சு வேக வச்சா போதும், ரெடி ஆயிரும். அவ்வளோதான், சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இட்லி பாத்திரத்தில் எவ்வளோ ஈஸியாக இடியாப்பம் பண்ணலான்னு பார்த்தா இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக இட்லி பாத்திரத்தில் வச்சு எவ்வளோ சூப்பராக சாஃப்டான இடியாப்பம் ரொம்ப ஈஸியாக புளிகிற மாதிரி எப்படி செய்யலான்னு பார்த்தோம். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து பெஸ்ட்டு சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தான். வேறு என்ன நீங்கள் காம்பினேஷன் வச்சுக்காலும் தேங்காய் பால் அடிச்சிக்க முடியாது. ஸோ இது கண்டிப்பாக தேங்காய் பாலோட ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.